பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையை குறித்து இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ தேவனுடைய வார்த்தை என்பது என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை என்றால் என்ன? தேவன் தான் அதுக்கு அர்த்தம். இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வார்த்தை எனப்படுவார். இதுக்கு ஆதாரமாக ஒரு வசனங்களை வாசிச்சிடலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஸோ இந்த வசனம் யாரை குறித்து சொல்லப்படுதுன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வார்த்தையாக கருதப்படுகிறார். இப்போ நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கும் போதும் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஸோ அந்த வார்த்தையை தான் தேவனாக குறிப்பிடுறாங்க. யாருன்னா இயேசு கிறிஸ்துவ. ஸோ அது நீங்கள் 14ஆம் வசனத்தை தொடர்ந்து படிக்கும்போது அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்ததாக இருக்கும். அப்போ வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை என்றால் நபராக பார்த்தால் யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை தேவனால் பேசப்பட்டது. உதாரணத்துக்கு வசனங்கள் நம்ம படிக்கும்போது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 16, 17 இந்த 2 வசனங்களை படிக்கிறேன். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை தேவனால் பேசப்பட்டது. நேருக்கு நேராக ஒரு பர்சனல் அட்ரஸாக ஆண்டவர் பேசினார். யார்கிட்டனா முதலாவது ஆதாம் ஏவா, இவங்க 2 பேர் கூட ஆண்டவர் பேசினார். அந்த வசனத்தை படிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம் இப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். இது யாருக்கிட்டனா ஆதாம் ஏவாள் கிட்ட முதலாவது பேசுகிறார். இப்போ அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது யார்கிட்ட பேசியிருப்பார் அப்படின்னா மோசே கூட ஆண்டவர் பேசுகிறாரு. அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கிறேன். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் மாவன. ஸோ தேவன் தன்னுடைய வார்த்தையால் இங்கே இடத்துல பேசுகிறார். யார் கூட? மோசே கூட. அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் கூட பேசியிருப்பார். இப்போ அடுத்தது நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது தேவன் எப்போ பிதா பேசியிருப்பார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஞானசாமி எடுக்கும்போது மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் தேவனாகிய பிதா அந்த இடத்துல வந்து பேசுவார். இப்பொழுது பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாடு இந்த 2 விஷயத்தில் நம்ம தகர்ந்து பார்க்கலாம். இப்போ பழைய ஏற்பாட்டில் தேவன் வந்து எப்படிலாம் பேசியிருக்காருன்னா சில பேர்கிட்ட தான் வந்து தன்னுடைய வார்த்தைகளை டைரெக்டாக அட்ரஸ் பண்ணி பேசியிருப்பார். உதாரணத்துக்கு தான் பார்த்தோம் ஆதாம் ஏவாள் பார்த்தோம். 2வது வந்து ஆபிரகாம், அப்புறம் மோசே, அப்புறம் நோவா, அதுக்கப்புறம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், அப்புறம் எலியா கிட்ட, எலிசா கிட்ட, இப்படி ஆண்டவர் வந்து டைரெக்டாக அட்ரஸ் பண்ணார். அதுக்கப்புறம் யாருக்கிட்ட அப்படி பார்த்தீங்கன்னா தன்னுடைய தீர்க்கதரிசிகள் கிட்ட ஆண்டவர் பேச தொடங்கினார். சாமுவேல் கிட்ட, அப்புறம் பார்த்தா நாத்தான் வருவார், அதுக்கப்புறம் எரேமியா, எசேக்கியா, தானியேல், இப்படி போன்ற தீர்க்கதரிசிகள் கிட்ட ஆண்டவர் வந்து பேசியிருக்கிறத நம்ம வேதத்தில் பார்க்கலாம். ஆண்டவர் வேதத்தில் தன்னுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு ஒரு மதிப்பையும் ஒரு ரெஸ்பெக்ட் அவர் கொடுக்குற பார்க்கும்பொழுது ஒரு வசனத்தை நம்ம படிப்போம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவர் சொன்னது சரியே, உன்னை போல, இங்கே கவனிங்க 18ஆம் வசனத்தில், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன், நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். இப்போ 19ஆம் வசனத்தை கவனிங்க. என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கூடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல தன்னுடைய வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்குறார். அவருடைய வார்த்தையை தீர்க்கதரிசி மூலமே அவர் பேசுகிறார். இந்த இடத்துல ஆண்டோடைய வார்த்தையை வந்து கவனிக்காதவங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். அப்படி தான் அவர் ஜட்ஜ் பண்ணுறதை அவர் பேசுகிறார். இதுதான் தேவனுடைய வார்த்தையை அவர் வந்து எழுத்தின் பிரகாரமாக கொடுத்தது எப்படின்னா அது வந்து பழைய ஏற்பாட்டில் தான் நடந்திருக்கு. நம்ம மோசேயின் காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது ஆண்டவர் வந்து சீனாய் மலையில் 10 கட்டளைகளை வந்து கொடுப்பார். 10 கட்டளைகளை கொடுக்கும்போது எழுத்தின் வடிவில் முதல்ல ஆண்டவர் தன்னுடைய விரல்களை வச்சு அங்கே எடுத்தார். அதிலிருந்து தேவன் பேச வேண்டிய நினைச்ச ஒவ்வொரு காரியங்களையும் கொஞ்சமாக ரிவீல் பண்ணிட்டே வந்தார். எங்கே இருந்துன்னா ஆதியிலிருந்து பார்க்கும்போது ஆபிரகாம் கிட்ட, மோசஸ் கிட்ட, அப்புறம் வந்து தாவீது, நாத்தான், எரேமியா, தானியேல், அப்படி பண்ணுற அவர் தன்னுடைய தேவ மனிதர்கள் மூலம் வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் அது தொடர்ந்து சீடர்கள் மூலியமாக கடவுள் வந்து வெளிப்படுத்தினார். இப்போ வந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கணும், தேவனுடைய வார்த்தையை நம்ம படிச்சுக்கணும், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்ல தெரிஞ்சுக்கணும்னா தயவு செய்து நம்ம போக வேண்டிய இடம் அவருடைய பரிசுத்த வேதாகமத்துக்கு தான் போக வேண்டும். ஏனென்றால் தேவன் இதுவரைக்கும் என்ன பேசினார் மாத்திரமல்ல, இதுக்கு மேலே என்னென்னலாம் அவர் பேசணும்னு நினச்சிருந்தாரோ, என்ன பூமியில் நடக்க போகிற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஃபியூச்சர் நடக்க போகிற எல்லா விஷயங்களுமா இருக்கட்டும், இந்த பூமி வந்து அழியிற வரைக்கும், கடைசி நியாய தீர்ப்பு வரைக்கும் அவர் என்னென்னலாம் பேச வேண்டுமோ எல்லாவற்றையுமே அவர் பேசி நமக்கு பரிசுத்த வேதாகமாக ஆண்டவர் கொடுத்துட்டார். இதற்கு மேலே அவர் வந்து புதுசாக வந்து ஒரு விஷயம் வந்து பேசப்படுறதில்லை. ஸோ நாம் வேதத்தில் படித்தாலே போதும், நமக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் நடந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கா இருக்குது, கிருபையின் காலமாக இருக்குது. இப்போ அது எப்படி நமக்கு அதுலேருந்து தெரியுது? வேதத்துலேருந்து தான் தெரியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எங்கே போகணும்? வேதத்துக்கு தான் போகணும். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். இந்த வேர்ட் ஆஃப் காட், பரிசுத்த வேதாகம், தேவனுடைய வார்த்தை என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஆண்டவர் சொன்னால் நம்ம முன்னாடி படித்தோம்,
பாகமத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்காதவங்க நான் விசாரிப்பேன், நான் அவனை ஜட்ஜ் பண்ணுவேன் சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவை நம்ம எப்படி முடிக்க போகிறோம்னா, ஒரு சிறிய ஒரு சவாலாக தேவனுடைய வார்த்தை மேலே நம்ம எந்த அளவுக்கு ஒரு தியானமாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு ஒரு பயபக்தியாக இருக்கோம், அவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ நேரம் நேரத்தை நம்ம செலவிடுறோம், ஒரு நேரத்தை நம்மளுடைய நேரத்தை தேவனுக்காக. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு இந்த வீடியோ நம்ம முடிக்கிறேன். நம்ம கர்த்தருக்குள்ளே உற்சாகம் அடைந்து நம்ம தேவனுக்குள்ளே அதிகமாக வேரத்தோடு நம்ம நேரத்தை நம்ம செலவிடுவோம்.